தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி நீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரி தற்பொழுது டெல்லியினுடைய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் ஜூன் 2ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்து மனுவாக தாக்கல் செய்தனர். ஆனால் அந்த கோரிக்கை என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகத்தால் நேற்று நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கீழமை நீதிமன்றத்தில், அதாவது விசாரணை நீதிமன்றத்தில் புதிய மனுவை கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவருடைய அறிவுறுத்தலின்படி தனக்கு ஒரு ரெகுலர் ஜாமீனானது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அதில் முன்வைத்துள்ளார். உடல்நிலையினுடைய அடிப்படையில் இந்த ஒரு ஜாமீனை வழங்க வேண்டும் எனவும் நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்பட்டால் அதனை மீற மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் அந்த மனுவில் அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 2ஆம் தேதியுடன் இடைக்கால ஜாமீனானது முடிவடைய உள்ள நிலையில் இந்த ஒரு மனுவை தற்பொழுது கெஜ்ரிவால் தரப்பில் புதிதாக டெல்லியினுடைய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.